ஆரம்பத்துல இந்த இடத்துக்கு எருமை கொள்ளின்னு பேர் இருந்திருக்கு. அதுதான் காலப்போக்குல மருவி எருமையலின்னு மாறிடுச்சு. மகிழ்ச்சிய வதம் செஞ்ச பின்னாடி ஐயப்பன் தன்னோட பூத கணங்களோட சேர்ந்து சந்தோஷத்துல ஆடுனதாவும் துள்ளுனதாவும் சொல்லுவாங்க. அதுதான் இப்போ இங்க நடக்கிற முக்கியமான சடங்கான பேட்டை துள்ளல் சடங்கா மாறியிருக்கு. இந்த எருமேலியில தான் சபரிமலைக்கான பெருவழி பாதை ஆரம்பிக்குது. அதனால தான் ஒரு மண்டல விரதம் இருந்த பக்தர்கள் இங்க வந்து இந்த சடங்கை செஞ்சுட்டு யாத்திரைய தொடங்குறாங்க. பேட்டை துள்ளல் சடங்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே உற்சாகமா இருக்கும். சபரிமலைக்கு முதன்முறையா போற பக்தர்கள், அதாவது கன்னிசாமிகள், உடம்புல வண்ண பொடிகளை பூசிக்கிட்டு இலை தலைகளை உடைச்சு உடம்புல கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டே அம்பலத்தான்னு கூவிக்கிட்டே நடப்பாங்க. இந்த சடங்கோட நோக்கம் என்னன்னா, மகிஷிய வதம் செஞ்சப்போ ஐயப்பனும் பூத கணங்களும் அடைஞ்ச சந்தோஷத்தை நினைவுபடுத்ததான். இன்னொன்னு, ஒரு பக்தன் தன்னோட மனசுல இருக்கிற ஆசைகள், அகங்காரம், ஆணவம்னு எல்லா தீய குணங்களையும் குப்பையா பாவிக்கணுங்கிற தத்துவத்தை இது சொல்லுது. ஐயப்பன் வேட்டை கோலத்தில வீரத்தோட இருக்கிறத இங்க தரிசிக்கிறப்போ நம்ம யாத்திரைக்கு தேவையான தைரியமும் மன வலிமையும் கிடைக்குது. எருமேலியிலிருந்து புகழ்பெற்ற பெருவழி பாதை ஆரம்பிக்குது. இந்த 48 கிலோமீட்டர் பாதையில தான் ஐயப்பன் நடந்து போனாரு. காட்டு வழியில கல்லும் முள்ளும் நிறைஞ்ச இந்த பாதையில நடக்கிறது பக்தர்களுக்கு ஒரு கடுமையான தியானம் மாதிரி. அதனால இங்க வந்து பேட்டை துள்ளி வாபரை தரிசிச்சு ஐயப்பனோட வேட்டை கோலத்தை மனசுல ஏத்திக்கிட்டு நாம தைரியத்தோட அந்த 18ஆம் படியை நோக்கி பயணத்தை தொடங்குறோம். அடுத்ததா 5வது முக்கியமான இடம் பந்தளம். நம்ம யாத்திரை இப்போ ஒரு முழுமையான நிலைக்கு வந்திருக்கு. குளத்து புழால மனத்தூய்மை, ஆரியங்காவல பொறுப்பு, அச்சன் கோவில்ல அமைதி, எருமேலியில வீரம். இந்த 4 நிலைகளையும் கடந்து நாம இப்போ ஐயப்பன் வளர்ந்த அவரோட லீலைகள் நடந்த 5வது இடமான பந்தளத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் ஐயப்பனோட ராஜ கோலத்தையும் வழிகாட்டி அருளையும் உணர்த்துற ஒரு முக்கியமான ஸ்தலம். இந்த இடம் கேரள மாநிலம் பந்தனம், திட்டா மாவட்டத்தில பந்தலம் அரண்மனையையும் வழிய கோயிக்கல் கோயிலையும் தன்னகத்த வச்சிருக்கு. சபரிமலையில இருந்து சுமார் 88 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கிற இந்த இடம்தான் ஐயப்பன் பந்தல மகாராஜாவோட மகனா மணிகண்டனா வளர்ந்த வீடு. ஐயப்பன் தன் லீலைய முடிச்சு சபரிமலையில ஐக்கியமான பின்னாடி அவர் விட்டுட்டு போன நினைவுகளும் அவருக்குரிய ஆபரணங்களும் இங்கதான் இருக்கு. அதனாலதான் சபரிமலைக்கு போற ஒவ்வொரு பக்தரும் இங்க வந்து ஐயப்பன் வளர்ந்த இல்லத்தை வணங்கி பந்தல ராஜாவோட ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு சொல்லுவாங்க. இது யாத்திரைக்கு ஒரு நிறைவை கொடுக்குது.